வெல்கம் டு Habi's DIY. இன்னைக்கு வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தையே பெரிய சோதனைக்கு ஆளாக்கியிருக்க கொரோனா வைரஸ் பற்றி கொஞ்சம் பேசலாமா? இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பொறுமையை விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லியிருக்கான், நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. அதனால் இது இப்படியே இருக்காது, இதுவும் கடந்து போகும், அமைதியான சூழல் திரும்பும். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே வித் பாசிட்டிவ் தாட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, துணி கடைகளில் ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த ஷாப்பிங் பேக்ஸை வேறு விதமாக எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கத்துலேருந்து 12 இன்ச் நீளத்துக்கு பேக்கை அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹேண்டில் பார்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பேக்கை ஒரு மடிப்பு மடித்து கீழ்ப்பக்கத்தில் தையல் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஹேண்டில் அந்த பேக்குக்கு கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சு தையல் போடணும். இல்லை க்ளூ கன் வச்சு கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். சைட்ஸில் அந்த நேமெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்த காட்டன் கிளாத்தை வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். இது ஓல்டு ட்ரெஸ்ஸில் இருந்த கிளாத் தான். என்கிட்ட க்ளூ கன் ஸ்டாக் இல்லை, அதனால் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். இது நல்லா ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் வெயிட் வச்சோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், பிரிந்து வராது. ஃபெவிகாலால் ஒட்டின துணி நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இதுலேருந்து பிரிந்து வராது. இப்போ இது மேலே சின்னதாக பாக்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த ஒயிட் கலர் பீஸ் அந்த பேக்கில் நம்ம மேலே டாப்பில் கட் பண்ணோம் இல்லையா, அதில் இருந்த எக்ஸ்ட்ரா இது, அதை பாக்கெட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒட்டியிருக்க பேக்கெட் மாதிரி இருக்கிறதுக்கு மேலே பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் ஸ்டிக் பண்ணலாம். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அந்த காட்டன் துணியிலேருந்து நான் கட் பண்ணி எடுத்தது. இதையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ணுறேன். கீழே ஃபெவிகால் போட்டதுக்கப்புறம் அந்த கிளாத் மேலேயும் ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிட்டோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுலேருந்து பிரிந்து வராது. இப்போ யாராவது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கெஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஹேண்டில் பார்ட்டியும் இந்த பிங்க் அண்ட் ஒயிட் பிளாக் காம்பினேஷனுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக அதே கிளாத்தை அதை லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு கையால் தையல் போட்டு விட்றேன் அதை மேலே வச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கத்துலேயும் துணி வச்சு மேலே ஸ்டிச் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, நம்மளோட DIY ரெடி ஆகிடுச்சு. தையல் மிஷினுக்கு போடுற கவர் தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறது. இந்த DIY உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த கவரோட சைட்ஸ்லேயும் பிங்க் கலர் ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது ஸ்டிக் பண்ணோன்னா அது இன்னும் க்யூட்டாக தெரியுது.
இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.